நட்பு நாடுகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறாங்க ஈரான். பெரிய போர் ஒன்று வரப்போகுது. அப்போது ரஷ்யா சீனாவினுடைய உதவி இல்லாமல் ஈரானால் செயல்பட முடியுமா? கூடுதல் தேவைகள் இருக்குது. அதற்காக அவங்க கூட சில டைப் பண்ண ஈரான் இப்போது ரெடியாக இருக்காங்க. அந்த ஒப்பந்தங்கள்லாம் என்ன? இன்னொரு புறம் கமெனியினுடைய மகன் ஈரானுடைய தற்போதைய உச்ச தலைவர் முஸ்தபா கமெனி அவர்களை சந்திப்பதற்கு ட்ரம்ப் ஒரு பெரிய பிளான் ஒன்று போடுறாரு. இது நடக்குமா நடக்காதா? அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா ஈரானும் அமெரிக்காவும் நட்பாயிடுவாங்களா? எப்படி சொல்கிறது? இந்த கொஸ்டின் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். பட் அது தொடர்பாக ட்ரம்ப் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் கவனிக்கத்தக்கது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. குவைத் விமான நிலையத்தில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ஈரானால் ரொம்ப பெரிய அளவிலான ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதை டைரக்டாக இடைமறித்து தாக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் வலம் வருது. பட் என்னாச்சு? உண்மையிலேயே ஒருத்தருடைய மரணம் நிகழ்ந்திருக்கு. 63 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த ஒருத்தர் மரணம் அடைஞ்சிருக்காருன்னு சொன்னேன்ல, அதுவும் இந்தியர் தான் இறந்து போயிருக்காருங்கிறது வருந்தத்தக்க செய்தி. இந்தியா முழுவதும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வெவ்வேறு நாடுகள்லையும் வேலை செய்கிறாங்க. அதுவும் வளைகுடா நாடுகளை செழிப்பாக்குனதில் இந்தியர்களுடைய பங்கு அதிகம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாடு குவைத்து. அதில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தில் இந்தியர் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறது வருந்தத்தக்க செய்தி. இது தொடர்பான காட்சிகள் வெளியாயிருக்கு, பாருங்கள். ரொம்ப கோரமான ஒரு காட்சி தான். இது தொடர்பாக குவைத் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை ரொம்ப கவனிக்கத்தக்கது. அந்த வகையில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை தான் இது. அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நான் தமிழாக்கம் பண்ணுறேன். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல். இதில் ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஆள் இல்லாத விமானம், இதன் மூலிமா அன்மேன்டு ட்ரோன்ஸ் மூலியமாகவும் அட்டாக் நடத்தியிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு குவைத் அரசு பதிவு செய்கிறாங்க. சர்வதேச சட்டம், ஐநாவினுடைய சாசனம், பாதுகாப்பு கவுன்சிலுடைய தீர்மானம் 2817, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே மீறி இருக்கக்கூடிய ஒரு செயல் இது அப்படின்னு குவைத் வருத்தம் தெரிவிக்குது. தொடர்ச்சியாக குவைத்தினுடைய பாதுகாப்பு, குடிமக்களுடைய பாதுகாப்பு, இது ஒரு ரெட்லைனை தாண்டி செயல்படக்கூடிய ஒரு நடவடிக்கை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. உலக நாடுகள் இதற்காக குரல் கொடுக்கணும், குவைத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டையும் வச்சுருக்காங்க அந்த நாடு. அது மட்டும் கிடையாது, ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மிகப்பெரிய துறைமுகமான ஜபல் அலி துறைமுகத்தை குறி வச்சு ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகுது. தகவலின் அடிப்படையில் இடைமறிக்கப்பட்ட ஏவுகணைகளின் சின்ன சின்ன சிதறல்கள் துறைமுக பகுதியில் விழுந்து பெரிய தீயை ஏற்படுத்தியது அப்படிங்கிற செய்தியும் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே குவைத்தை தாண்டி யுஏஇ பக்கமும் ஈரான் தனது கவனத்தை செலுத்தியிருக்காங்கங்கிறது தெரியுது. மறைந்த அயத்துல்லா கமெனி அவர்கள் இருக்காங்கல்ல, அவரை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு கிடைக்கல. கடைசி வரைக்குமே ட்ரம்ப்பால் அயத்துல்லா கமெனி அவர்களை சந்திக்க முடியலை. பட் இப்போ என்னென்னா, அவருடைய பையன் முஸ்தபா கமெனியை சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு இருக்குது. ஆனால் அவருடைய உடலில் இருக்கக்கூடிய பல உறுப்புகள் சேதமடைஞ்சிருக்குங்கிறதுனால அவர் பொது வெளியில் என்னோட பேசுகிறதுக்கு அவர் தயாராக இருப்பாரா அப்படிங்கிற அந்த கேள்வியை இப்போ ஒரு இன்டர்வியூவில் ட்ரம்ப் கொஸ்டினாக ரைஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஈரானுடைய தலைவர்கள்ட்ட ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ட்ரம்ப்கிட்ட கிடைக்கல. ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் உட்காந்து ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணிட முடியும்.
ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் புரோக்கர் தான் ட்ரம்ப் அவர்கள். அப்படிப்பட்டவர் தனக்கு தேவையான வாய்ப்பை ஒரு தலைவர்கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் ஆகுறதுங்கிறது ஏகப்பட்ட சாய்ஸ் கொடுத்து அதை சரி பண்ண முடியும். அதில் கெட்டிக்காரர் தான் ட்ரம்ப். அப்போ அந்த தலைவர்களை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு முதல்ல அவருக்கு கிடைக்கணும்ல. அயத்துல்லா கமனி அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலே ஈரான் ஆட்சி பண்ணார். ஆனால் அவர் அமெரிக்க தலைவர்களை சந்திக்கவே இல்லை. பட் இப்போ இருக்கக்கூடிய முஸ்தபா கமனியை சந்திக்கிறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் ட்ரம்ப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஈரான் குறித்து ட்ரம்ப் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. தங்களிடம் அணு ஆயுதம் இருக்காது அப்படின்னு ஈரான் ஏற்கனவே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க தங்களோட முடிவை மாற்றிக்கலாம். அது முக்கியமான விஷயமா இருந்தது. எது யாருக்கு? ஈரானுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி. இன்னும் 20 நிமிடங்கள் பொறுத்திருங்கள். அந்த இன்டர்வியூ முடிகிறதுக்கு 20 நிமிடங்கள் முன்னாடி சொன்னேன். 20 நிமிடங்கள் பொறுத்திருங்கள். இப்படி ஒரு நிகழ்வே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி கூட ஈரானிய அரசு ஊடகங்கள் மறுக்கக்கூடும். ஏன்னா ஈரானுடைய IRIB சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு சாதகமாக செய்தி போடுறேன்னு சொல்லிட்டு அணு ஆயுதம் தொடர்பான விவரங்களில் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளை அப்படியே வந்து பின்னுக்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது தொடர்பான இன்டர்வியூ நீங்க பாருங்களேன். இந்த இன்டர்வியூ நெட்ல இருக்கு, நீங்க பார்த்து ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ரஷ்யா வடகொரியாவில் இருக்கக்கூடிய மனித வளத்தை ரொம்ப பெரிய லெவலில் பயன்படுத்தக்கூடிய நாடு ரஷ்யா. அது போராக இருந்தாலும் சரி, கட்டுமான தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, எல்லா வேலைகளுக்குமே வடகொரிய மக்களை பயன்படுத்திக்கிறாங்க ரஷ்யா. காரணம் என்னென்னா கிம்மோடு அவருக்கு கொண்டு இருக்கக்கூடிய நட்பு, புட்டின் அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் இப்போது வடகொரிய தொழிலாளர்கள் கட்டுமான பணிக்காக மாஸ்கோவுக்கு போயிட்டு இருக்காங்களாம். அது தொடர்பான காட்சிகள் பாருங்கள். இந்த இருக்கு பாருங்க. பட் கட்டட வேலைக்கு போகிறவங்க கோட் ஷூட்லாம் போட்டு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய கட்டுமானத்தினுடைய வேலை, அதுக்குண்டான ட்ரெஸ் அப்படி இருக்கும் போல். எது எப்படியோ கோட்டு ஷூட்டு நாங்கள்லாம் போடக்கூடாதா அப்படின்னு விஜய் கேட்டது மாதிரியான விஷயங்கள் தான் மைண்டில் வந்து போகுது. ஈரான், ரஷ்யா, சீனா இந்த 3 நாடுகளுமே இப்போ அணுசக்தி உத்தரவாதங்களுடன் கூடிய ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போகிறாங்க அப்படிங்கிற அதி முக்கியமான செய்தி தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த அணுசக்தி உத்தரவாதங்கள் அப்படிங்கிறது என்ன? ஒரு நாடை இன்னொரு நாடு அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா இந்த 3 நாடுகளும் ஒன்று சேர்ந்துக்கணும். இப்போ சீனாவை இப்போ இந்தியா அட்டாக் பண்ணுது அப்படின்னா ஈரானும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஈரானை அமெரிக்கா அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா சீனாவும் ரஷ்யாவும் இந்த பக்கம் வந்து ஈரானோட கைகோர்ப்பாங்க. இப்படி ஒரு பாண்டு வந்து ஏற்பட்டுச்சுன்னா கம்யூனிச நாடுகளோட கண்ட்ரோலில் எண்ணெய் வளம்ங்கிறது போயிடும். இதுதான் சரியான சூழல். இதை நம்ம பயன்படுத்திக்கணும். ரெண்டாவது, அணுசக்தி, அணு ஆயுதம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையையும் ஈரானுக்கு இந்த 2 கம்யூனிஸ்ட் நாடுகளும் கொடுத்துருக்காங்க. இதில் முஸ்தபா இவர்கள் கிளம்பி போய் சைன் பண்ணாதான் உண்டு. இதை தாண்டி ஈரானில் யார் வந்து அந்த சைனிங் அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்குன்னு தெரில. பட் இது ரொம்ப பெரிய அளவிலான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பார்ப்போம் ஃபியூச்சரில் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த ஒப்பந்தத்தில் யார் கையெழுத்து போட போகிறாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ஈரான் சைட்லேருந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கல. ஆபிரகாம் உடன்படிக்கையில் சேரக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரிய அளவிலான ஒரு அழைப்பு ஒன்று கொடுத்துருக்கார். அதாவது இஸ்ரேலுடைய கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரம் இருக்குல்ல, அதை நோக்கி தான் இந்த குஷ்னருடைய பயணம் இருக்குது. ட்ரம்பினுடைய மருமகன் இருக்கார்ல, அவருடைய இந்த பயணம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அவர் கொடுத்துருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, பாலஸ்தீனியர்களுடைய நலன்கள் அப்படிங்கிறது புறக்கணிக்கப்படும், அதே வேளையில் கிரேட்டர் இஸ்ரேல் டெவலப் ஆகும், ஆபிரகாம் உடன்படிக்கையில் சேர்பவர்களுக்கு செல்வங்களும் அதிகாரங்களும் அந்தஸ்தும் கிடைக்கும் அப்படின்னு நான் உறுதியளிக்கிறேன். அதே நேரத்தில் நான் மிரட்டுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆர்டராக எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பாக இந்த அமைப்பில் சேரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காசாவை மையமாக வச்சு ஒரு பெரிய பீஸ் டீல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அதை வச்சு ஒரு பெரிய கட்டடமும் ஐக்கிய நாடுகள் சபையை கலைச்சிட்டு அங்கே ஒரு பெரிய கட்டடம் ஒன்று கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதில் வந்து குஷ்னர் அவர்களுக்கு இப்போ கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கோவப்பட்டுட்டு இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கார். பிரச்சனைக்கு காரணம் இங்கே இஸ்ரேல் தாங்க, மற்ற நாடுகள்லாம் அவங்க வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு இப்போ துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் அவர்கள் சொல்லியிருக்கார். அதாவது நெதன்யாகுவை நேரடியாக சாடி இருக்கக்கூடிய அவர், நெதன்யாகு தான் இங்கே பிரச்சனை,
அமெரிக்காவும் ஈரானும் உண்மையிலேயே ஒரு ஒப்பந்தத்தை தான் விரும்புகிறாங்க. ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு தான். அந்த ஆளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒப்பந்தம்ங்கிறது கையெழுத்தாயிடும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக ஒரு பெரிய பிராந்திய போர் ஏற்படும். அதில் துருக்கியும் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஃபியூச்சரில் ஏற்படலாம் அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறார். இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? இட்டாலி அப்படிங்கிற நாடு இருக்குல்ல, அது அமெரிக்காவோடு சேர்ந்து ஈரானை எதிர்க்கிறதுக்கு வரவே இல்லை. வேண்டாம், நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் ஈரான் போருக்கான ஆயுதங்களை கொண்டு செல்றதுக்கு இட்டாலியினுடைய தளத்தை பயன்படுத்துறதுக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணியிருக்காங்க. சிசிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமானத்தளம் இருக்குது எங்கே, இட்டாலியில். அதை பயன்படுத்துறதுக்கு அமெரிக்க விமானங்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது அப்படின்னு இட்டாலி மறுத்துட்டாங்க. இப்போது லெபனானில் இஸ்ரேல் அத்துமீறி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அனாவசியமான தாக்குதல் அது அப்படின்னு சொல்கிறாரு இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எகூத் பராக். நீங்கள் லிட்டானி லிவர் வரைக்கும் கைப்பற்றலாம், அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய கல்ச்சர் மேலே அட்டாக் பண்ணலாம், ஆனால் இதெல்லாம் இஸ்ரேலுக்கு ஒருபோதும் பயன் தராது. அது மட்டும் இல்லை, ஹிஸ்புல்லாவினுடைய ஆதிக்கத்தை அது ஒடுக்கிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ஒடுக்க அவங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறத தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா அவர் சொல்கிறார். இஸ்ரேலிய வானொலி நிலையமான 103 FMக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் தான் போரினுடைய விளைவுகள் அப்படிங்கிறது இஸ்ரேலிய மக்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும், அது லெபனானுக்கு எந்த விதமான சிரமத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தின் மூலிமா அவர் சொல்லியிருக்காரு. இப்படி நெதன்யாகு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது இஸ்ரேலிய மக்களுக்கு தான் பிரச்சனையை ஏற்படுத்துங்கிறத அந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமரே சொல்லியிருப்பது நெதன்யாகுவுக்கு கொஞ்சம் சங்கட்டமான விஷயம்தான். ட்ரம்ப்புக்கிட்டையும் திட்டு வாங்குறாரு, இந்த பக்கம் போனால் இஸ்ரேலிய மக்கள்கிட்டையும் திட்டு வாங்குறாரு, ரெண்டு பக்கமும் அடி வாங்கக்கூடிய மத்தளமாக மாறி நிற்கிறாரு நெதன்யாகு. இதான் கிடச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டு. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.